அதை எப்படிங்க ஸ்வாப்பா அடிச்சுட்டு போக முடியும்? அப்படின்னா யோகியங்க நீங்க. ரோடு கிடையாது, தண்ணி கிடையாது, வேலை கிடையாது, பள்ளிக்கூடம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. இந்த ஊர்ல மக்கள் வாழ்றதுக்கான தகுதியற்ற ஊரா அந்த ஊரை மாத்தி வச்சிருக்கு இந்த கும்பல். ரெண்டாவது ஒண்ணு கேக்குறீங்க, நீதி அமைப்புகளும் இந்த தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்த்துச்சு. நான் சொன்னேன்ல, என்ன பண்றாங்க? விவிபேட் மொத்தமா மலை மாதிரி கொட்டி கிடக்குங்க. நமக்கு தேர்தல்ல சந்தேகம் வருது, நம்ம தொகுதியில வாக்குப்பதிவுல சந்தேகம் வருது அப்படின்னா நாம போய் உச்ச நீதிமன்றத்திலையும் தேர்தல் ஆணையத்தையும் முறையிட்டோம்னா தேர்தல் ஆணையம் நமக்கு ஒரு தொகுதிக்கு 5 இடத்துல விவிபேட் தான் என்ன சொல்லும். நம்ம எந்த ஓட்டு போடுறோமோ அந்த ஓட்டு போறதுக்கான ஒப்புகை சீட்டு இருக்குல்ல, அது விழுகும்ல, அதைத்தான் எண்ணி சரியா இருக்கான்னு பார்த்து நமக்கு உண்மையை சொல்லுவாங்க. 5 தொகுதியில ஒரு தொகுதியில 5 இடத்துல எண்ணுவாங்க. இப்ப இதவே கொண்டு வந்து தெருவுல கொட்டிட்டு அவனாவும் ஒரு சீட்டு எழுதி உள்ள போட்டுக்கிட்டானா? நீ எத்தனை எண்ணாலும் அதுதானே. கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம தேர்தல் ஆணையம் என்ன சொல்லிச்சு உச்ச நீதிமன்றத்துல? எங்களுக்கு இது பிரச்சனையில இருக்கு, இந்த பிரச்சனையை கண்டுபிடிச்சு கொடுங்க. நீங்க வாக்குப்பதிவு செய்யும் போது சிசிடிவி இருந்துச்சு, கேமரா வச்சு வீடியோ பதிவு பண்ணீங்களா, அதெல்லாம் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு அதெல்லாம் அழிச்சிட்டோம். தேர்தல் ஆணையம் சொன்ன பதில், அழிச்சிட்டோம். அது எப்படி அழிக்க முடியும்? ஒரு தேர்தல் நடந்து இவ்வளவு நாள் வரைக்கும் அது இருக்கணும்னு ஒரு இது இருக்குல்ல, அதுல சந்தேகம் வந்தாலோ அதுல பிரச்சனை வந்தாலோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதானே உதவும். அதை எப்படி நீங்க அழிச்சீங்க? ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜையும் ஒரு வீடியோவில் எடுக்கப்பட்ட வீடியோ ஃபுட்டேஜஸையும் நீங்க அழிச்சிட்டு போறீங்கன்னா உங்க திட்டமிட்ட நோக்கம் என்னன்னு கேள்வி இருக்குல்ல. இப்ப விவிபேட் கொட்டி கிடக்குங்க. விவிபேட்ல கிடந்த சீட்டு ஒப்புகை சீட்டுகள் கொட்டி கிடக்கு. மக்கள் கதறாங்க, என்னையாது அப்படின்னு. கண்டுக்கவே இல்லையே தேர்தல் ஆணையம். உண்மையில இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் நேர்மையா இருந்தா, தேர்தல் ஆணையம் நேர்மையா இருந்தா தேர்தலையே தடை செஞ்சிருக்கணும் இன்னைக்கு.